உதயமாகுதொரு விடியல் உலக உயிர்களின் விழியில் ஞான நெறிகளின் புதையல் நாள்தோறும் சான்றோருரையில் உதயமாகுதொரு விடியல் உலக உயிர்களின் விழியில் பனிசரி காரி நீ பகா பனிசரி காரி நீ பரி பனிசரி காரி நீ பகா கம பம கம கரி கரி சரி சரி சரி. மனித வாழ்வை புனிதமாக்கிட மாற்று பாதை அமைப்போம். பிறந்த மண்ணை ஸ்வர்க்கம் ஆக்கிட சத்திய வழி நடப்போம். புவியில் வாழும் இதயமெங்கும் மனிதநேயம் வளர்ப்போம். அகிலமெங்கும் விதைப்போம், அகிலமெங்கும் விதைப்போம். உதயமாகுதொரு விடியல் உலக உயிர்களின் விழியில். வணக்கம் நேயர்களே, சான்றோர் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் காண இருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள். இவர் கடந்த 8 ஆண்டு காலமாய் கோயம்புத்தூரில் செவி வழி தொடு சிகிச்சை மூலமாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறார். தனக்கு வந்த பல்வேறு நோய்களால் அவர் பாதிக்கப்பட்டு அவர் தன்மீதே தான் ஆராய்ச்சி செய்து குணமடைந்துள்ளார். நேயர்களே, உங்கள் சார்பாய் அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் பிரதர். ஓம் சாந்தி. வணக்கம். ஓம் சாந்தி. பிணிகள் பெருகி வரும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அதுலேயும் மருந்தில்லா மருத்துவம் எப்படி சாத்தியம்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையிலேயே மருந்தில்லா வைத்தியம்னு சொன்னோன்னே எல்லாரும் அது எப்படி முடியும்னு கேட்குறாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன், மருந்தால் எப்படி முடியும்னு நான் கேட்குறேன். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. உடம்புங்கிறது மருந்து இல்லாமல் மட்டும்தான் குணமாகும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களும், கோடிக்கணக்கான செல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வினாடியும் தன்னைத்தானே குணப்படுத்திட்டு அதை ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் குணம் ஆயிரும். நாம் புரிஞ்சிக்காம அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால தான் நோய் அதிகமாகுதுங்கிறது எனது கருத்து. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, இந்த உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. கோடிக்கணக்கான செல் ஒன்று சேர்ந்தால் திசுக்கள் கோடிக்கணக்காக ஒன்று சேர்ந்தால் ஒரு ஆர்கன், கண்ணு காது மூக்கு. இந்த ஆர்கனெல்லாம் ஒன்று சேர்ந்தால் சிஸ்டம், மண்டலம். இந்த மண்டலங்கள் ஒன்று சேர்ந்தால் மனிதன். அப்போ நான் இந்த உடம்பு எப்படி பார்க்குறேன்னா, ஒரு களிமண் பொம்மையில் கண்ணு காது மூக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்ணு காது மூக்குன்னு சொல்லுவேன். நானும் சொல்லுவேன் எல்லாமே களிமண்ணுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பாடியை நான் எப்படி பார்க்குறேன்னா, நிறைய செல்லு கும்பலாக நிற்கிது. அப்போது ஒரு செல்லை குணப்படுத்துறது எப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். இதை கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் எல்லா செல்லும் குணமாயிருதா கான்செப்ட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியமே இல்லைங்கிறதா கான்செப்ட். இதை தெரிஞ்சவொடனே மருந்தே இல்லாமல் அதை எப்படி சரி பண்ணுறங்கிறத கற்றுக்கிட்டு, கண்டிப்பாக மருந்து இல்லாத வைத்தியம் தான் சாத்தியம். மருந்து கொடுக்குற வைத்தியம் சாத்தியம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தீங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த மருத்துவ ஆராய்ச்சியில் எப்படி உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்தது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலிங்க, சின்ன வயசில் எனக்கு நிறைய நோய் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தோலெல்லாம் புண்ணு, சொரியாசிஸ், தோல் வியாதி. கண்ணு ஒழுங்காக தெரியாது, கண்ணாடி மாட்டியிருப்பேன். தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும், வயிற்று வலி வந்துக்கிட்டே இருக்கும். ஃபிட்ஸ் ஒரு அடிக்கடி, ஸ்கூல்லேயே மயக்கம் போட்டு விழுந்துருவேன், வலிப்பு வரும். ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை, எனக்கு மட்டும் நோய் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை. நான் என்ன யோசிக்கிறேன், இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் ஏன் நல்லா இல்லை? இப்படி நான் மருத்துவர்கிட்ட போனேன். ஒரு மருத்துவர்கிட்ட போய் எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னோன்னா அவர் மருந்து கொடுக்குறாரு. மருந்து வாங்கிட்டு அவர் கேள்வி கேட்குறேன், இது மருந்து இருக்கட்டுங்க, தலைவலி ஏன் வருதுன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, மருந்து சாப்பிட்டு சரியாக போகுங்கிறாரு. எனக்கு அந்த பதில் ஒத்துக்க முடியல. திரும்ப கேட்குறேன், எனக்கு ஏன் தலைவலி வருதுன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ படித்தாதான் புரியும் அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த பதிலையும் ஒத்துக்க முடியல. ஒருவேளை அவருக்கே தெரியலையோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி.
இப்படி நான் சின்ன வயசில் நிறைய நோயில் நிறையா மருந்தெல்லாம் சாப்பிடும் பொழுது நான் டாக்டர்கிட்ட கேட்ட எந்த கேள்விக்கும் எனக்கு யாருமே சரியான பதிலே சொல்லலை. நான் எப்பவுமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். அது நான் ஃபாலோ பண்ணி உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்புவேன். அப்போது இவங்களுக்கு தெரியலையா, இல்லை இவங்களுக்கு புரியலையா, இல்லை என்ன நடக்குதுன்னு ரொம்ப யோசிச்சு எல்லாரும் மருந்து கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு சிவில் இன்ஜினியர். நான் இந்த மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு என்னாச்சுன்னா என்னால் உடம்பை பாதுகாக்க முடியல. 3 மாதத்துக்கு மேலே எந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டேன். இப்படி வேறு வேலையாக மாற்றுறது, ரிசைன் பண்ணுறது, வீட்டில் படுக்கிறதுன்னு உடம்புல ஏகப்பட்ட வியாதி வந்து இதை ஒழுங்குபடுத்த முடியாமல் எல்லா டாக்டர்கிட்டையும் போய் யாருமே சரி பண்ண முடியாதனால ஒரு ஸ்டேஜில் நான் கோமாக்கு போயிட்டேன். கோமான்னா எனக்கு மென்டலி டிஸார்டர் ஆகி நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன். கோமான்னா பெட் ரெஸ்ட் 3 வருஷம். அப்போ தான் யோசிக்கிறேன் சொந்தமாக சம்திங் ராங், என்னமோ வைத்தியத்தில் ஏதோ சம்திங் ராங் இருக்குன்னு சொல்லி இனிமேல் எந்த ஒரு மருந்தும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி நிறுத்திட்டு 3 வருஷம் வீட்லேயே படுத்திருந்து ரெஸ்ட் எடுத்து அப்போ யோசிக்கிறேன் சொந்தமாக உடம்புன்னு என்ன ரத்தம் என்னன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்ன பண்ணேன், பல்வேறு வைத்தியங்களை போய் கற்றுக்கிட்டேன். புக்கெல்லாம் படித்தேன். இப்படி உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு போய் பல்வேறு புத்தகங்கள், பல்வேறு சிகிச்சைகளை நான் போய் கற்றுக்கிட்டு அப்படி கற்றுக்கிட்ட எல்லா சிகிச்சையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு டிசைன் பண்ணி நான் கடைசி என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஒரு மனிதனுக்கு சாப்பாடை தப்பாக சாப்பிட்டா வியாதி வரும், ஒழுங்காக சாப்பிட்டா ஆரோக்கியமாயிருவார். அதாவது உலகத்தில் இருக்கிற 4000 நோய்களுக்கு அடிப்படை காரணம் 6. உணவு தப்பாக ஜீரணம் பண்ணா வியாதி, ஒழுங்காக ஜீரணம் பண்ணால் ஆரோக்கியம். தண்ணியை தப்பாக குடித்தா நோய், ஒழுங்காக குடித்தா ஆரோக்கியம். மூச்சு காற்று ஒழுங்காக ஜீரணம் பண்ணா, இல்லை மூச்சு காற்றும் ஒரு சாப்பாடு தான். ஒழுங்காக ஜீரணம் பண்ணால் ஆரோக்கியம், தப்பாக ஜீரணம் பண்ணால் வியாதி. நிம்மதியாக தூங்கலைன்னா வியாதி, நல்லா தூங்கினா ஆரோக்கியம். உடல் உழைப்பு அதிகமானாலும் வியாதி, கம்மியானாலும் வியாதி. அது ஒழுங்குபடுத்துறது எப்படி? அப்புறம் சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காற்று, உழைப்பு, மனசு பாசிட்டிவாக இருந்தால் ஆரோக்கியம், நெகட்டிவாக இருந்தால் நோயின்னு நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிக்கு காரணம் 6. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காற்று, உழைப்பு, மனசு. இதை எந்த டாக்டரும் பேசுகிறதே இல்லை. அவங்க மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை தராங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த பேசிக் பாயிண்ட்டை, ஃபவுண்டேஷனை, எசென்சியில் பேசுகிறதில்ல. நான் என்ன பண்ணேன், இந்த 6ஐயும் எப்படியெல்லாம் செஞ்சால் தப்பாக நடக்குது, எப்படியெல்லாம் செஞ்சால் ஒழுங்கு பண்ணுறதுன்னு ரிசர்ச் பண்ணி, நான் ஆக்சுவலி இதை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காகலாம் ரிசர்ச் பண்ணல, என் உசுரை காப்பாற்றிக்கிற ரிசர்ச் பண்ணேன். நான் ஃபாலோ பண்ணுறேன், நல்லா இருக்கிறேன். எனக்கு ஊரில் யாரை பார்த்தாலும் பாவமாக இருந்துச்சு, நம்மள மாதிரி தானே இவங்களும் கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி கடந்த 10 வருஷமாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் இலவசமாக நான் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன். எத்தனை பேர் உட்கார்ந்தாலும் நான் பேசுவேன். எனக்கு ஒரு 5 மணி நேரம் டைம் வேணும். இந்த 5 மணி நேரம் யார் ஒதுக்குறாங்களோ சொல்லி கொடுத்துருவேன். அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், மருந்து மாத்திரையை படிப்படியாக தான் குறைக்கணும், ஒரே நாளில் குறைச்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. மருந்து தொடர்ந்து சாப்பிட்றதும் தப்பு, விடுறதும் தப்பு. படிப்படியாக குறைக்கிறது சிறந்தது. இப்படி நான் சொல்லிக் கொடுக்குற அந்த 6 விஷயத்தை ஒழுங்கு பண்ணிவிட்டு படிப்படியாக மருந்து மாத்திரை குறைச்சிட்டா எல்லா வியாதி குணமாகுங்கிறது தான் அனாட்டாமிக் தெரப்பி, செவி வழி தொடு சிகிச்சைன்னு பேர் வச்சு பல நாடுகளுக்கு போய் இலவசமாக அதை பிரச்சாரம் சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்க்க போனால் உணவின் மூலமாக எப்படி நம்ம ஆரோக்கியமாக வாழுவது, அதாவது உணவே மருந்தாக மாற்ற முடியுமா? முடியும். உணவு தான் மருந்து. ஆக்சுவலி உணவு எப்படி ஒழுங்காக சாப்பிட்டு மருந்தாக மாற்றுறதுன்னு பேசுறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் வேணும், அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது வேணும். இருந்தாலும் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் ஷார்ட்டாக சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி எடுக்காமல் சாப்பிட்டா குப்பை, வியாதி. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க, டைம் டு டைம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. பெரியவங்களும் அதான் சொல்கிறாங்க, நேரம் ஒழுங்காக சாப்பிடுங்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ராங்குன்னு சொல்கிறேன். நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்டா வியாதி வரும், பசி எடுத்து சாப்பிட்டா வியாதி குணமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணிக்கு டைம் பார்க்குறோம், 2 மணி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறோம். பட் 2 மணி பசியே இல்லை. ஏன் இல்லை? காலைல சாப்பிட்ட சாப்பாடு இன்னும் ஜீரணமாகி மருந்தாக மாறாதனால 2 மணிக்கு பசி வரல. பசின்னு என்னென்னா, உடம்புல எல்லா உறுப்புகளும் சேர்ந்து வாயு, வயிறு, குடலில் ஜீரண சுரப்பியெல்லாம் சுரந்துட்டு, ஹலோ இப்போ நான் ரெடி, நீ சாப்பிடு, நான் மருந்தாக மாத்துறேன்னு நம்மக்கிட்ட பேசுகிற பாஷைக்கு பேர் தான் பசி. சிம்பிள். பசி எப்போ எடுக்குதோ அப்போ சாப்பிட்டா அந்த உணவு மருந்தாக மாறுது. பசி எடுக்காமல் சாப்பிட்டா அது வியாதியாக மாறுது. நான் என்ன சொல்கிறேன், நேரத்துக்கு சாப்பிட்றத விட்டுட்டு பசி எடுத்தால் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணிக்கு பசி இல்லையா, 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, டைம் பார்த்து சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். சாப்பிட்ற டைமை தள்ளி போடுங்கன்னு சொல்கிறேன். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு 11 மணிக்கு பசிக்குது, டைம் பார்த்துட்டு 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு லேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் நான். அதாவது பசி எடுத்து லேட்டாக சாப்பிட்டாலும் வியாதி, பசி எடுக்காமல் சாப்பிட்டாலும் வியாதி. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒரு முறை சாப்பிட்டா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ மீண்டும் பசிக்குதோ அப்போ சாப்பிட்ணும். அப்போ என்ன ஆகுது, அந்த மருந்து, அந்த சாப்பாடு
மருந்தா மாதிரி எல்லா செல்லுக்குள்ளேயும் போய் நோயை குணப்படுத்திட்டு கழிவுகளை வெளியேற்றிட்டு மீண்டும் பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். செகண்ட் டெக்னிக்கு, சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி மென்னா மருந்தா மாறுது, உதட்டை பிரிச்சா வியாதியாக வருது. பொதுவாக நம்ம எப்படி சாப்பிடுவோம்னா இப்படி சாப்பிடவே கூடாது. நீங்கள் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் போங்க, எல்லாருமே சாப்பிடும்போது பேசவும் மாட்டாங்க. சாப்பிடும் பொழுது லிப்பு க்ளோஸ் பண்ணால் அது மருந்துங்க. லிப்பு ஓப்பன் பண்ணால் சுகர் வரும். சுகர் யாருக்கு இருக்குதோ நான் சொல்கிறது மட்டும் செய்யணும். இனிமேல் எப்போ சாப்பிட்டாலும் உதட்டை மூடி, அதாவது உணவை மெல்லும் பொழுது உதடு பிரியக்கூடாது தான் கான்செப்ட். இப்படி மட்டும் 100 நாள் சாப்பிட்டா போதும், சுகர் தானாக குணமாயிரும். விஷயம்ல தான். 3வது டெக்னிக்கு, பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். யாரெல்லாம் இந்த பல்லுக்கு வேலை கொடுக்காம குண்டு குண்டாக முழுங்குறாங்களோ அவங்க வயிறு வாயை பார்த்து திட்டும், அறிவு இருக்கா உனக்கு, எங்கிட்ட என்ன பல்லா இருக்குது, நான் எப்படி மெல்றதுன்னு கேட்கும். வயிற்றுல பல்லெல்லாம் இல்லை. இப்போ கான்செப்ட் என்ன தெரியுங்களா, பல்லுங்கிறது சாப்பாட்டை அரைக்கிறதுக்கு தான். யாருமே அரைக்கிறது இல்லை, அப்படியே உள்ளே விட்டுறோம் இல்லைங்களா, இதுதான் வியாதி காரணம்னு சொல்கிறாங்க. முழுங்கின்றோம். பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி முழுங்குறதுக்கு முன்னால் வயிற்றுல பல்லு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு முழுங்குனாவே எல்லா வியாதி குணமாயிருங்க. இது 3. 4வது ரொம்ப சிம்பிள், எது பிடிக்குதோ அதான் சாப்பிடணும், பிடிக்காட்டி சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவு நமது நாக்குக்கு பிடிக்கும். இதான் கான்செப்ட். வேறு மாதிரி சொல்கிறேன். யாருக்காவது பொடுகு இருந்தால் பலாப்பழம் சாப்பிட்டா சரியாக போயிடும், பித்தம் இருந்தால் லெமன் சாப்பிட்டா சரியாக போயிடும், கால்சியம் குறைபாடு இருந்தால் தயிர் சாப்பிட்டா சரியாக போயிடும். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு என்ன குறைங்கிறது யாரையும் கேட்கலாம் வேண்டாம், ஸ்கேன் ரிப்போர்ட் வேண்டாம், பிளட் டெஸ்ட் வேண்டாம். உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அதான் உங்கள் குறைன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஆப்பிள் பிடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆப்பிளில் இருக்கும் ஒரு சத்து பொருள் உங்கள் உடம்பில் டிஃபிஷியன்சியாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி தான் கான்செப்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிடிக்காத சாப்பிட்றோம். குழந்தைகள்லாம் ஏன் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா பிடிச்சா சாப்பிடும், பிடிக்காட்டி சாப்பிடாது. பெரியவங்கள்லாம் ஏன் ஆரோக்கியமாக இல்லைன்னா பிடிக்காமையே சாப்பிட்றோம். இப்போ பசி எடுத்து சாப்பிடணும், உதட்டை மூடி சாப்பிடணும், பல்லுக்கு நல்லா வேலை கொடுக்கணும், பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். இந்த 4 விஷயத்தை இன்று முதல் ஃபாலோ செய்தால் உணவை மருந்தாக மாற்ற முடியும். தண்ணியை மருந்தா மாற்ற முடியுமா, அதை பற்றியும் சொல்லுங்களேன். மாற்ற முடியுங்க. அதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிஹெச் வேல்யூ. பிஹெச் வேல்யூ நமக்கே தெரியும். 0லேருந்து 7 வரைக்கும் ஆசிட், 7லேருந்து 14 அல்கலை, இது ஊருக்கே தெரியும். ஆசிட்னா அமிலம், அல்கலைன்னா காரம். விஷயத்துக்கு வரங்க, ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4ங்க. அப்போ 7.4ன்னு என்ன அர்த்தம்னா அல்கலை, 7 கீழே வந்தால் தான் ஆசிட். இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சா தண்ணி புரிஞ்சிடும். இல்லை கேவனிங்க, தண்ணி இருக்கு இல்லைங்களா, பிஹெச் வேல்யூ 7க்கு மேலே 7.4க்கு மேலே குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம், 7.4 கீழே குடித்தா உடம்புக்கு வியாதி. இவ்வளோதான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், கடையில் விற்கிற பாட்டிலில் அடைக்கப்பட்ட எந்த தண்ணியும், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எது குடித்தாலும் நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். அனைத்து வியாதிகளுக்கும் காரணமே இந்த பிஹெச் வேல்யூ குறைவாக இருக்கிற தண்ணி தான் காரணம். ஸோ முதல்ல நிறுத்தினா தான் குணமாகுன்னு சொல்கிறேன். பல பேர் நான் ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி நிறைய மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்றாங்க, ஸ்டைலாக போய் 4 டப்பா வாங்கி குடிச்சிடுறாங்க. நல்லா கேளுங்க, எப்பெல்லாம் கடையில் விற்கிற அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை நம்ம குடிக்கிறோமோ ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4, இது 2.8. இது உள்ளே போனோன்னு என்ன ஆகும் தெரியுங்களா, ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ குறைஞ்சு ஆசிடாக மாறிடும். பாடி ஆசிடாக மாறினா முடி கொட்டும், தூக்கமே இருக்காது, உடம்பெல்லாம் அரிக்கும். நிறைய வியாதிகளுக்கு அடிப்படை காரணமே ரத்தம் ஆசிடாக மாறுறது. அப்போது இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்து 2.8 குடித்தோன்னே எல்டிடி பிஹெச் வேல்யூ 7.4, உடனே 7.4 கம்மியாயிரும். கம்மியான உடனே இந்த பிட்யூட்டரி சுரப்பி என்ன பண்ணுமாமா, ஐயோ உடம்புல ரத்தம் ஆசிடாக மாறிடுச்சுன்னு எலும்பை உடச்சி பிளட்ல கொட்டும். எலும்புல கால்சியம் மெக்னீஷியம் இருக்குது. அல்கலைன்கிறது பாடியில் எலும்பு தான். அப்போ இப்போ ஏன் தெரியுங்களா எல்லாத்துக்கும் இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, இந்த ரொமட்டேட் ஆர்த்தரைட்டிஸ், கழுத்து வலிக்குது, சர்வைக்கல் ஸ்பைனோட்டிட்டிஸ்னு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ குறைவது. இதற்கு காரணம் நாம் குடிக்கும் தண்ணியோட பிஹெச் வேல்யூ. நீங்கள் வேணா மினரல் வாட்டர்னு வைக்கிறாங்க இல்லைங்களா, அதோட பிஹெச் வேல்யூ செக் பண்ணி பாருங்கள், அதுவே 7 கீழே தான் இருக்குது. எல்லாத்தையும் நிறுத்தணும், இல்லைன்னா மாற்றணும். 2 ஆப்ஷன் தான் நான் கொடுக்குறேன். ஒன்று, பிஹெச் வேல்யூ கம்மியாக இருக்கிற எதையுமே குடிக்கக்கூடாது, குடிக்கிறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணி குடிங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, கடையில் டப்பாவில் விற்கிற எதையுமே குடிக்காதீங்க. நார்மல் பிளைன் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, வீட்டில் இருக்கிற குழா தண்ணி, இந்த கவர்மெண்ட் சப்ளை பண்ணுறது சாதாரண தண்ணியோட பிஹெச் வேல்யூ 7.4 இருக்குது. ப்ராசஸ்டு எல்லாமே கம்மியாயிருது, 5 நாளுக்கு போயிடுது. ஸோ நார்மல் வாட்டர் குடிங்கன்னு சொல்கிறேன். அப்படி ஒரு வேளை அது குடிக்கிறதுக்கு பயமாக இருந்தால் சில ஐடியா கொடுக்குறேங்க. மண் பானையில் ஒரு தண்ணியை ஊற்றி வச்சா 6 ஹவர்ஸில் பிஹெச் வேல்யூ 7.4க்கு வந்துடும். ஆக்சுவலி மண்பானைங்கிறது அந்த காலத்தில் குளுமைக்காகலாம் குடிக்கல,
நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க பிஹெச் வேல்யூ அதிகம் பண்ணதுன்னு சொல்லி. காப்பர் செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சா 4 ஹவர்ஸில் பிஹெச் வேல்யூ அதிகமாகும். என்ன சொல்ல வரேன், எல்லார் வீட்லேயும் ஒரு காப்பர் பாட்டிலும் ஒரு மண்பானை வச்சுக்க சொல்கிறேங்க. 2லேயும் தண்ணி ஊற்றி வச்சிடணும். நைட்டு நாளைக்கு குடிக்க வேண்டிய தண்ணி இன்றைக்கே நைட்டு ஊற்றி வச்சிடணும். குளிர் பிரதேசங்களில் காப்பர்லேருந்து குடிக்கணும், வெயில் பிரதேசங்களில் மண்பானையிலேருந்து குடிக்கணும். பகலில் வெயில் அதிகமாக இருக்குது மண்பானை, நைட்டு வெயில் கம்மியாக இருக்குது காப்பர். இது மட்டும் பண்ணால் போதும், கண்டிப்பாக தண்ணியை மருந்தாக மாற்றலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், தண்ணியை அண்ணாந்து குடித்தா வியாதி வரும், வாய் வச்சு குடித்தா வியாதி குணமாயிரும். தண்ணியை வாய் வச்சு குடித்தா பிஹெச் வேல்யூ நார்மல் ஆயிரும். அண்ணாந்து குடிக்கும்போது டான்சில் வேலை செய்யாது, பிஹெச் கம்மியாயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா தண்ணியை இனிமேல் வாய் வச்சு தான் மெதுவாக குடிக்கணும். எவ்வளோ மெதுவாக தண்ணி குடிக்கிறோமோ அது மருந்து, எவ்வளோ வேகமாக குடிக்கிறோமோ வியாதி. காற்றை வந்து மருந்தாக எப்படி மாற்றுவது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். காற்றை மருந்தாலாம் மாற்ற வேண்டாம், கெடுக்காமல் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளாம் என்ன பண்ணுறோம், நைட்டு படுக்கிறோம், தூங்குறோம், ஒரு பெட்ரூமில் படுத்துருக்குறோம், எல்லா ஜன்னலும் கதவையும் அடைச்சி வச்சு படுத்துருக்கோம். இதுவே ராங் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதனுக்கு காற்று எவ்வளோ வேணும் தெரியுங்களா, ஒரு நிமிஷத்துக்கு 8 லிட்டர் வேணும். மூக்கு வழியாக உள்ளே போகுது, வெளியே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெட்ரூமில் ஒரு 4 பேர் படுத்துருக்காங்க, எல்லாத்தையும் அடைச்சாச்சு. எதுக்கு அடைக்கிறோம், இந்த கொசுக்கு பயந்து அடைச்சிட்றோம். ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைச்சி வச்சு படுக்கும் பொழுது அந்த ரூமில் இருக்கிற காற்று இருக்கு இல்லைங்களா, 4 பேர்த்து மூக்கு வழியாக உள்ளே போய் வெளியே வருது இல்லைங்களா. உள்ளே போகும்போது 8 லிட்ரு, வெளியே வரும்போது 8 லிட்ரு. உள்ளே போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு. உள்ளே போகும்போது பிராணன், வெளியே வரும்போது பிராணன் இல்லை. உள்ளே போகும்போது சத்து, வெளியே வரும்போது சத்து. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு 4 பேர் படுத்திருந்தா ½ அன் ஹவரில் அங்கே இருக்கிற எல்லா காற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுச்சு. ஆக்சுவலி குப்பை காற்றா மாறிடுச்சு. நாம் என்ன பண்ணுறோம், 8 மணி நேரம் ஒரு பெட்ரூமில் படுத்துருக்குறோம். ½ அன் ஹவரில் முதல் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த ஒரு காற்று வந்து தன்மை நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ½ அன் ஹவரில் 0. 8 மணி நேரத்தில் அரை மணி நேரம் மட்டும்தான் நல்ல காற்றை சுவாசிக்கிறோம். மிச்சம் இருக்கிற 7.5 மணி நேரம் கெட்ட காற்றை சுவாசிக்கிறோம் இல்லைங்களா. இதுதான் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம்னு சொல்கிறேங்க. இது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் நோய்க்கு பேர் வைக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, பூ வைக்கிறாங்க, அலங்காரம் பண்ணி வைத்தியம் தான் பார்க்குறாங்களே தவிர, எது பேசிக் ஃபவுண்டேஷன் என்னென்னா, குப்பையான காற்றுல அடைச்ச ரூமில் யாரெல்லாம் படுக்கிறாங்களோ எல்லா வியாதி வருங்க. மாத்திரைலாம் சரி பண்ண முடியவே முடியாதுங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், காத்தோட்டமான இடத்துல படுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று கொசுவத்தி பற்ற வைக்காதீங்கன்னு சொல்கிறேங்க. சில பேர் அடைச்சது இல்லாமல் உள்ள கொசுவத்தி வேறு பற்ற வச்சு படுப்பாங்க. அந்த கொசுவத்தியோட வாசம் இருக்கு இல்லைங்களா, அது கொசுக்கு விஷம் தானே. கொசுக்கு விஷம்னா நமக்கு என்ன பாயாசமா, நமக்கு விஷம் தான். யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம் யாரெல்லாம் கொசுவத்தியில் பயன்படுத்துகிறாங்களோ அந்த பாடி நல்லா இருக்காதுங்க. பாயிண்ட் நம்பர் 1, கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது. காத்தோட்டமான இடத்துல தான் படுக்கணும். காத்தோட்டக்கிறது ஃபேன் போட்டுக்கிறது கிடையாது. பல பேர் நினச்சிருக்காங்க நான் தான் ஃபேன் போட்டுக்கிறேன்னு. ஃபேனுங்கிறது ஏர் சர்க்குலேஷன் இல்லை, ஏர் ரொட்டேஷன். இருக்கிற கெட்ட காற்றை சுற்றி கொடுக்கறது தான் ஃபேனே தவிர, நான் சொல்கிற கான்செப்ட் வந்து வெளிக்காற்று உள்ள வரணும், உள்காற்று வெளியே போகணும். பாயிண்ட் நம்பர் 2 தாங்க. காற்றை பொறுத்த வரைக்கும் கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது. இந்த லிக்விடேட்டர் பயன்படுத்தக்கூடாது. இவ்வளோ க்ரீம் வேறு தடவிக்கிறாங்க, கெமிக்கல். கொசுவத்தி, லிக்விடேட்டர், க்ரீம் பயன்படுத்தக்கூடாது. சுத்தமான காற்றுல தான் படுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு ஐடியா, ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும். உடனே கேள்வி, கொசு வந்து கடிக்குது, யாராவது பார்த்துருவாங்க, இல்லைன்னா வந்து திருட வந்துடுவான். இது 3 காரணத்தினால அடைச்சி வைக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், ஜன்னலுக்கு கொசு வலையை மாட்டிக்குங்க. இல்லையா, கொசு வலி வாங்கி உள்ளே போய் படுத்துக்குங்க. என்னமோ பண்ணுங்க. ஒரே ஒரு பாயிண்ட், இரவு தூங்கும் பொழுது மூக்கு வழியாக சுத்தமான காற்று மட்டுமே போக வேண்டும் என்பதை நீங்கள் கன்ஃபார்ம் செய்ய வேண்டும். இவ்வளோதான். அதுக்கு நேரம் பண்ணிக்கலாம். அடுத்து, பெட்ஷீட்டு தலையோடு போற்றி படுக்கக்கூடாது. சில பேர் இருக்காங்க அப்படியே போற்றி படுத்துருவாங்க. இதுவே வியாதி. குப்புற படுக்கக்கூடாது, நல்லாக்க தான் படுக்கணும். விஷயம் இவ்வளோதாங்க. கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு வினாடியும் புது காற்று வரணும். குப்புற படுக்கக்கூடாது. பெட்ஷீட்டு தலையோடு போற்றி படுக்கக்கூடாது. இந்த 4 விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் காற்று தூய்மையாகும். ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர். இப்போ வந்து ஓய்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். அது தூக்கத்தில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. இந்த தூக்கத்தை வந்து மருந்தா எப்படி மாற்ற முடியும்? ஓகேங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தூக்கத்தில் மட்டும்தான் எல்லா வியாதி குணமாகுது. உடனே எல்லாரும் கேட்பீங்க, நான் தான் தூங்குறேன்ல அப்புறம் நோய் வருதுன்னு கேட்டால், யாருமே தூங்கலை, எல்லாம் மயக்கம் போட்டு கிடக்குறோம். தூக்கம் வேற, மயக்கம் வேற. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் காலைல எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சோடனே நைட்டு கடைசியாக என்ன யோசிச்சாங்களோ அது இப்போ யோசிச்சா அவர் தூங்கலைன்னு அர்த்தம். கடைசியாக பார்த்த நாடகமோ, கடைசியாக பார்த்த பாட்டோ, கடைசியாக பேசின அந்த விஷயமோ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுனாவே தூங்கலை. உண்மையிலேயே தூங்கி எந்திரிச்சு எப்படி தெரியுமா எந்திரிப்போம், எல்லாமே மறந்துடும். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், எல்லாம் பழசெல்லாம் மறந்து ஒரு 5 நிமிஷம் ஆகணும் ரெக்கவரி ஆகிறதுக்கு.
சின்ன குழந்தைங்கள்லாம் பாருங்க தூங்கி எந்திரிச்சோன்னு அந்த மூஞ்சி பார்த்தா போதும், அது மூஞ்சி பார்த்தாவே தெரியும் தூங்கி எந்திரிச்சிருக்குன்னு. பெரியவங்களுக்கு அப்படி இல்லைங்க. பெரியவங்க எந்திரிச்சோன்னே நைட்டு படுக்கும்போது அந்த மூஞ்சி தான் இருக்கு, அப்போ தூங்கலைங்க. சின்ன குழந்தை பாருங்க தூங்கி எந்திரிச்சிருக்கும், அந்த மூஞ்சி பார்த்தாவே அப்படியே மப்பு அப்படியே உட்காந்துருக்கும். அதுக்கிட்ட பேர் கேட்டால் சொல்லாது, இங்கே வானா வராது. ஏன்னா இன்னும் பிக்கப் ஆகலை. நம்ம எந்திரிக்கும் போதே பிக்கப் தான் இருப்போம். என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் வந்து ஒரு தீம் பார்க் போகிறோம், டூரில் விளையாடுறோம், டயர்ட் ஆயிடுச்சு வந்து படுக்கிறோம். நீங்கள் பாருங்கள் எந்திரிச்சு பாருங்கள், காலை எந்திரிக்கும் பொழுது அப்படியே நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம், இது காலையிலையா சாயந்தரமா அப்படி தோணும் இல்லைங்களா? இப்படித்தான் டெய்லி எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஞானிகளும் குழந்தைகளும் மட்டும்தான் உண்மையிலேயே தூங்குறாங்க. ஓப்பனாக சொல்லுவேன், யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ நீங்கள் தூங்கி ரொம்ப ஒரு சர்ச். நான் என்ன பண்ணுறேன், அந்த ஞானி போல் தூங்குவதற்கு கற்றுக் கொடுக்குறேங்க. அதாவது நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஓய்வு தூக்கம்னு, ஓய்வுங்கிறது வேற, தூக்கங்கிறது வேறங்க. ஸ்லீப்புங்கிறது தூக்கம், ஓய்வுங்கிறது ரெஸ்ட், ரெண்டு வேற வேற, ரெண்டு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது தூக்கம் என்னன்னா நமக்கே தெரியும், தூங்குறது. ஓய்வுன்னு என்னென்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தா ஓய்வுங்க. இது யாருமே செய்யறதே இல்லை, எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கு இல்லைங்களா? அதனால தாங்க நம்ம நல்லா இல்லை. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேங்க, குழந்தை போல் தூங்க வேண்டும் என்றால் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நமது உடம்பில் 4 விஷயம் நடந்தால்தான் குழந்தை போல் தூங்க முடியும். 1, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிருக்கணும், அப்போ தான் தூக்கம் வரும். 2, பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்திருக்கணும். 3, புத்தியை பகலில் பயன்படுத்தணும் இல்லையா, ரீசார்ஜ் ஆகிருக்கணும். மனசை பயன்படுத்தணும்ல, ரீசார்ஜ் ஆகிருக்கணும். இது 4 நடந்தால் தூக்கம் வந்துருங்க. இது 4 நடக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறேன். யாரெல்லாம் படுத்து தூங்குறீங்களோ இது 4ம் நடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். உட்காந்து தூங்கினா 1/2 மணி நேரத்தில் தூங்கிடலாம், இவ்வளோ விஷயங்க. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் யாரும் படுத்து தூங்காதீங்க, உட்காந்துக்கிட்டே தூங்கணும். பெட்டில் உட்காந்துட்டு கழுத்தை தொங்க போட்டுட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு தூங்கினா எப்படி தூங்குவீங்க? இந்த பஸ்ஸில் காரில் அந்த மாதிரி உட்காந்துட்டே தூங்கணும். உட்காந்துக்கிட்டே தூங்குனீங்கன்னா அடுத்து 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி தூங்குவோமோ உட்காந்தா 1/2 அன் ஹவரில் தூங்கிடும். இதான் கான்செப்ட். பட் உட்காந்து இது வரைக்கும் யாரும் தூங்கி ட்ரை பண்ணதில்லை. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் படுத்து தூங்காதீங்க யாருமே, உட்காந்துக்கிட்டே கண்ணை மூடி தூங்குங்க. இது 4 நடந்தால் அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்கன்னு சொல்கிறேன். உடனே ஒரு கேள்வி வரும், இது 4 முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். உட்காந்துக்கிட்டு தூங்க முயற்சி பண்ணணும், கண்ணு முடிச்சுட்டு கண்ணு மூடி இருக்கணும், கழு தொங்க போட்டுக்கணும். பாருங்கள், உட்காந்துட்டே தூங்கணும். உங்கள் உடம்பு உங்களை மீறி ஜெர்க்காகும், அப்படி ஆடும். இப்படி 4 முறை ஆடிச்சுன்னா 4 விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு தான் கான்செப்ட். செஞ்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும், அதில் எழுந்திரிச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நேற்றை விட அதிகமாக யோசிப்போம், டென்ஷனும் கோபம் பயமெல்லாம் வராது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா நம்மளை மறந்து தூங்கி எந்திரிக்கணும். பிரம்மா குமாரிகளின் இயக்கத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸான மவுண்ட் அபுக்கு வந்திருக்கீங்க. இங்கே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நான் வந்து இந்த உடம்பு சரீரை பற்றி, உடம்பு எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத உலக மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் பல பேர் நான் கேட்பாங்க, ஆன்மான்னா என்ன, நிறைய கேள்வி கேட்பாங்க. எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. என்னோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதை கற்றுக்கணுன்னு ரொம்ப வருஷம் ஆசை இருந்துச்சு. அப்போ எனக்கு எங்கே தேடுறது தெரியல, நிறைய இடத்துக்கு போனேன், நிறையா தப்பாக சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு அது சரியாக புரியல. அதுக்கப்புறம் கடைசியாக வேடியப்பன் பிரதர்னு ஒசூரில், அவர் தான் எனக்கு தொடர்பு கொண்டு நேரில் வந்து, ஏற்கனவே நான் மதுபன் வந்திருக்கேன், 2வது முறை வரேன். ஒரு 7 வருஷம் முன்னால் அவர் என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவர் அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயினில் கூட்டிகிட்டு வரும்போது 2 மணி நேரமாக ட்ரெயினில் எனக்குன்னே உட்காந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு முதல்ல இதுக்குள்ளே வர்றதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க கூட்டிகிட்டு வந்து சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஆன்மா அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி நம்ம நினைக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் தான் உண்மையிலே சொல்லப்போனால் முதல்ல இந்த அனாட்டாமி தெரப்பி அப்படிங்கிறத 4 விஷயம் தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். மனசுங்கிறது எனக்கு தெரியாதனால மனசுங்கிற டாப்பிக்கே நான் பேசினதில்லை. அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பேச ஆரம்பித்தேன். இது 2வது முறை வந்திருக்கேன். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம். எனக்கு இங்கே நிறைய விஷயங்கள், பொதுவாக அதை ஓப்பனாக சொல்லப்போனால் எல்லா பிரம்மகுமாரிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, அந்த ட்ராமாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. யாருக்கெல்லாம் ட்ராமா புரியலையோ டென்ஷனாக இருக்காங்க, கோபமாக இருக்காங்க, கவலையாக இருக்கிறாங்க, கடுப்பாக இருக்கிறாங்க. இந்த ட்ராமா அப்படிங்கிறதும் ஆன்மா அப்படிங்கிறதும் எப்போ ஒரு மனிதனுக்கு புரியுதோ அப்போது அவங்களோட எல்லா கஷ்டங்களும் எல்லாம் தீந்துரும் அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் அந்த வழியில் இருக்கிறனால இனிமேல் மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த முறை வரும்பொழுது எனக்கு மிகப்பெரிய அனுபவம். ரொம்ப ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல, ஆனால் இந்த முறை வந்து எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். நிறையா விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்குது. ஒரு ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த அனுபவத்தினால இனிமேல் என்னோடய வாழ்க்கையை மாறி போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்ததுக்கும்
பாபாக்கும் சேதுராமன் பிரதர் கொடைக்கானலில் அவர் தான் முழு முயற்சியாக என்னை வந்து எதையாவது புரிய வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிறந்து எடுத்திருக்காரு. முருகன் பிரதர், பல்வேறு பிரதர்கள் சிஸ்டர்கள் உதவி செஞ்சுருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நான் சொல்ல இல்லைங்களா, இந்த எல்லா விஷயங்களும் நான் பேசுகிற எல்லா விஷயங்களும் ஃப்ரீயாக வேணும்னா onestone9mango@gmail.comக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சா எங்கிட்ட 9 லாங்குவேஜில் புக்ஸ் இருக்குது. அதை அனுப்பிச்சிடுவேன், ஃப்ரீ தான். ஜஸ்ட் அதை வாங்கி படித்தா போதும். இந்த அனைத்து விஷயங்களையும் ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு புக்கு மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்ததுக்கும் நன்றி தெரிவிச்சு. மிக அழகாக இயற்கையான வாழ்வியல் முறையை வந்து தெளிவாக சொன்னீங்க. அதற்காக நன்றி. ஓம் சாந்தி. நேர்களே, மன ஆரோக்கியத்திற்கு ஆன்மீகம் எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றதோ அதே போல் உடல் ஆரோக்கியத்திற்கும் இயற்கை முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதேபோல் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த சான்றோருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.